எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இன்று இரவு புதன்கிழமை மிக 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 ஆசீர்வாதமான ஒரு கூட்டம் நடந்து முடிந்தது. பரிசுத்த ஆவியினுடைய தேடுதல் விசேஷமாய் எந்த காரியத்துக்கென்று உங்களுக்கு தெரியுமா? உலகம் முழுவதிலும் நீங்களும் சரி, நானும் சரி, எல்லோருமே சரி, இன்றைக்கு அதற்காக தான் மிக பெரும் அளவிலே மக்கள் முதலீடு செய்கிறார். இந்த ஒரு காரியத்துக்காக தான் உலகம், ஏன் குடும்பங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறது. நான் சொல்ல கூடுமான வாசிக்கணும். இன்னைக்கு இதுதான் மக்கள் மத்தியில உலகமெங்கிலும் பிரதானமான ஒரு விஷயமா இல்லையா? ஆமா பாஸ்டர். ஏன்னா நிறைய ஜனங்க தன்னுடைய வாழ்க்கையில இதை தேடுறாங்க. அதுதான் என்ன? சமாதானம். சமாதானம் இல்லாம அநேக ஜனங்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறாங்க. ஆனா இன்னும் அவங்க மனசு காலியா இருக்கு, இன்னும் துக்கத்தோட வேதனையோட இருக்காங்க. ஆனா நிச்சயமா நம் தேவன் சமாதானத்தின் தேவனா இருக்க நமக்கு சமாதானம் தருவார். கண்டிப்பாய் சமாதானத்தின் பிரபு என்று பைபிள் சொல்லுகிறது. அவர்தான் சமாதான காரணம். இதோ நீங்கள் பார்க்க போகிற சாட்சிகள், இன்னைக்கு நாம் ஒளிபரப்ப போகிற சாட்சிகள், நீங்கள் பார்ப்பீர்கள் எந்த அளவு கர்த்தர் குடும்பங்களுக்குள்ள திருமணத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறான். அதே சமயம் வினோதம் மறக்கக்கூடாது, அசுத்தம், திருட, கொள்ள, அழிக்க மட்டுமே வந்திருக்கிறது. மக்களுடைய சமாதானத்துக்கு தடையாய் இருக்கிற இருளிய கிரியைகள் நம்ம 10 அடையாளங்களை சொல்லலாம். அதனுடைய அறிகுறிகள் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு வீடியோவாய் நீங்க ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளும்படி தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் மக்களை நீங்க யார் பார்த்தீங்களோ, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பாதிப்பிலிருந்து விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். இந்த நேரம் நீங்க சாட்சியை பார்க்க போறீங்க. இந்த சாட்சி, அந்த தாயார் அந்த அளவுக்கு பயத்தோட இருந்தாங்க. இந்த பயம் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை முடிக்கும்படி, என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், அவங்களை எப்படி நான் படிக்க வைக்க போறேன், ஒரு விதவையா நிறைய கஷ்டத்தோட இருந்தாங்க. இந்த சாட்சியை பாருங்க, தேவன் அவங்களுடைய பயத்திலிருந்து விடுதலை செய்யும். என் பேர் கமலம்மா, என் வயசு 65. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். ரொம்ப பயம். எங்கள் வீட்டில் எங்கள் மச்சினை எனக்கு வீடு பிரித்து கொடுக்க சொன்னேன்னா அவர் எதுவும் சொல்ல மாட்டார். எங்கள் மச்சினை கேட்டால் எங்கள் மாமனார் சொல்கிறாரு, எங்கள் மாமனார் கேட்டால் எங்கள் மச்சினை சொல்லியிருந்தார். அப்புறமா நான் ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன். நான் சேர்த்துக்கு அப்புறம் எனக்கு பயம், யார்கிட்ட பேசினாலும் முடியாது, என்னால் ரொம்ப பயப்படுவேன். ரொம்ப கூச்சம், எதுக்கு எடுத்தாலும் பயம் எனக்கு. அப்புறமா வீடு கட்டினேன். அவங்க வீடு கொடுத்தாங்க, மேலே கட்டினேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். 8 வருஷம் ஆச்சு, வேலை வரல ஒன்றும். நான் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீ வேலை ஒன்றும் உன் பையனுக்கு எதுவும் யார்கிட்ட கேட்கலையா செய்யலையா சொன்னாங்க. யார்கிட்ட கேட்கல தானே, நான் கடவுளை நம்பினேன், ஆனால் கடவுள் எனக்கு தருவார் அப்படி நான் சொன்னேன். அப்புறம் எங்கள் மச்சின கூட கேட்டார், என்னடா உனக்கு வயசாகி போகுதா, எப்படியோ தள்ளின்னு போறிய, எப்போ உனக்கு வேலை கேட்டுக்கன்ட்டு. அவர் என்கிட்ட சொன்னார், இல்லைப்பா காசு கொடுத்து இன்னொருத்தர் 3 லட்சம் கொடுத்தா உனக்கு வேலை வாங்கி தரேன்னாரு. அந்த மாதிரி வேலை நம்மளுக்கு வேணாம்.
ஒரு 5 வருஷமாக நான் இந்த பிரச்சனையோட கடந்துன்னு இருந்தேன். அப்புறம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்திருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை விடாத நான் தட்சிண பாத்தில் உண்மையாக இருக்கிறேன், தியாகம் செய்கிறேன். எந்த ஒரு சின்ன ஒரு பொருத்தனை இருந்தாலும் நான் அதை விட மாட்டேன். அதுதான் கண்டிப்பாக செய்வேன், ஒன்று கூட விட மாட்டேன். அது தொடர்ந்து சேர்ந்துருந்தேன். நம்ம கடவுளை சேர்ந்தால் நமக்கு தருவாரான்ட்டு நான் நல்லா சேர்ந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பயம் விட்டு போச்சு. நல்லா சர்ச்சில் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எவ்வளோ ஒரு பயம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அது எவ்வளோ இருட்டாலும், எத்தனை மணி ஆனாலும், இறந்துட்டாலும் கூட நான் போயிடுவேன். இப்போ எந்த பயமும் இல்லை எனக்கு. நல்லா போவேன், வருவேன். அப்புறம் இந்த வேலையில் கூட என் பையனுக்கு நான் நினச்சது ரொம்ப சின்னது நாங்கள். ஆனால் கடவுள் எவ்வளோ பெரிய வேலை கொடுத்தாரண்ணா. நாம் நினச்சி பார்க்குறேன். என் பையன் +2 தான் படித்தார். அதுக்கு மேலே வேலை என் பையனுக்கு கிடச்சிச்சு. அது ரொம்ப சந்தோஷம். 5 காசு ஒரு பைசா செலவு இல்லாத, ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம கெஞ்சாத, அவங்கக்கிட்ட நம்ம பேசணும், யார்கிட்ட நம்ம கேட்கணும், அந்த ஒரு தொல்லையாக இல்லை எங்களுக்கு. எதுவும் நான் கடவுள்கிட்ட நான் சொன்னேன், அந்த வேலை எனக்கு வரணும், எங்கள் வீட்டுக்கார வேலை எங்கள் பையனுக்கு. நான் கண்டிப்பாக அந்த வேலை எனக்கு நான் நினைக்காத படிக்க எங்களுக்கு கடவுள் என்ன உயரமாக வச்சுருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் அந்த வீடு எங்கள் மச்சினா கூட, அந்த வீடு கூட எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. நான் அப்போ கெட்டியாக பேசினேன், அந்த காசு வந்துச்சு, அந்த காசு 3 பசங்க கொடுத்தா நம்ம எங்களுக்கு வீடு வாங்க முடியாது. எங்கள் 3 பசங்களுக்குன்னு கவர்மெண்ட் வேலை கிடையாது. அந்த வேலை எங்கள் வீடு கொடுத்தோம்னா மேலே கட்டிட்டு நாங்கள் இருப்போம். அந்த கூலியாக ஏதோ பண்ணிக்கிறேன்ல, நான் அந்த வீடு இல்லாதானே நம்ம என்ன பண்ணுறது, அந்த காசு ஆயிப்போச்சுன்னா மறுபடியும் நாங்கள் வீடு வாங்க முடியாதுமான்னு சொன்னால் அவங்களும் சரின்ட்டாங்க. நாங்கள் வீடு நல்லா மேலே கட்டினோம். சந்தோஷமாக இருக்கிறா. எங்கள் பையனுக்கு வேலை கிடச்சிச்சு, நான் வீடு கட்டினேன். அப்புறமா நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறீங்களா, நீங்களும் அதே மாதிரி தான் நீங்களும் ஆசைப்படுவீங்க, நல்லா இருப்பீங்க. ஆனால் கடவுள் எப்போ நம்மளை கைவிட மாட்டார். நம்மன்னு கடவுள் நம்மளை எப்போ கைவிட மாட்டார். அது என்ன பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, எவ்வளோ கண்ணீர் விட்ட, அவ்வளோ கண்ணீருக்கு. ஆனால் கடவுள் எனக்கு பதில் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ கவலை இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஆனால் என் பசங்களுக்கு கூட எனக்கு நல்ல பசங்க. 3 பையன் இருந்தாலும் எனக்கு எவ்வளோ நல்ல பசங்க இருந்தாலும் அவ்வளோ ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. 3 பசங்களுக்கு அந்த ஏரியாவிலேருந்து கூட எவ்வளோ பேர் சொன்னாங்க தெரியுமா, இந்த ஏரியாவிலேருந்து உங்கள் பசங்கன்னா எவ்வளோ நல்ல பசங்க. ஆனால் அப்படி நிறைய பேர் அப்படி சொல்லிக்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. எனக்கு காசு பணத்தோட அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப எனக்கு கடவுளாக கொடுத்த ஆசீர்வாதம். அது நான் கடவுள் ஃபஸ்ட்லேருந்து கடவுள்கிட்ட அதுதான் நான் கேட்டேன். எனக்கு காசு பணத்தோட என் பசங்களை நல்ல வழியாக நடுப்பு பாஸ்டர், நல்லா இதோ நடக்கணும், அவன் நல்லா இருக்கணும். ஒருத்தர் அந்த பசங்க இப்படி இருக்கிறாங்கன்ட்டு ஒருத்தர் என்னை கேட்கக்கூடாது. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த சாட்சி கண்டிப்பாய் மிக அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் கேட்டதும் சற்று நேரத்தில் பார்க்க போகிற இந்த சாட்சியும் கூட ஒரு இளம் பெண்ணா, அதாவது ஒரு மாணவியான்னு கூட சொல்லலாம். அந்த குடும்பத்துல பார்த்த சூழ்நிலை நான் பேசியது போல பாசிக்கணும். இன்னைக்கு மக்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைன்னு சொல்லும்போது அதாவது சமாதானம் இல்லாத அந்த சூழ்நிலை பல பாதிப்புகளை ஏற்படும். குடிப்பழக்கம், கெட்ட பழக்கத்தினுடைய அடிமைத்தனம், தவறான உறவுகள். அதனால எத்தனை மாணவிகள், எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. பள்ளி படிப்பு போறோம், கல்லூரி படிப்பு, சிறு பிள்ளைகள். நீங்க நினைக்கிறீங்க அவங்க சின்ன வயசு அப்படின்னு. ஆனா குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலையை அவங்க பார்க்கும்போது மிக பெரும் அளவில் அவர் பாதிக்கப்படுகிறார். அந்த பாதிப்பு தான் படிப்பிலும் கூட அவங்களால கவனம் செலுத்த முடியறதில்லை. பல தடவை பிள்ளைகள் படிப்பில் தோல்வி அடையக்கூடிய ஒரு காரணமா குடும்ப சூழ்நிலை இருக்கிறது. பெற்றோர்கள் மத்தியில் இருக்கிற வாக்குவாதத்தை பிள்ளை பார்க்கும்போது, அல்லது கூட இருக்கிற சகோதரி பாதிக்கப்பட்டதை பார்க்கும்போது, எப்படி இன்னொரு பிள்ளைனால வாழ்க்கையினுடைய காரியத்துல கவனம் செலுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு தான் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டது. ஆனால் நாம் சொன்னது போல தேவன் சமாதானத்தின் தேவன், வல்லமையின் தேவன், பரிசுத்தாவின் வல்லமை இந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்தப்பட்டு கட்டவழ்க்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையில முன்னோக்கி செல்கிற சாட்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் உங்கள் மீதும் தேவனுடைய சமாதானத்தை அறிக்கை செய்ய போகிறோம். என்னோட பேர் ஷர்மிளா. நான் ஆலயத்துக்கு வரும்போது என்னோட வாழ்க்கை அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. அதாவது ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா அம்மாவோட சண்டை, தினமும் எங்க அப்பா குடிச்சிட்டு எங்க அம்மாவோட சண்டை போடுவார், அவங்கள அடிப்பாரு, காயப்படுத்துவார். தினம் இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஏன் வாழணும்ன்ற விரக்தியா இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஆனா அதை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் அழுவேன். எங்க அப்பாவை போய் தடுத்து நிறுத்த கூட எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவரை பார்த்தா எனக்கு பயம், என்னையும் அவர் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்கூலுக்கு
ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போனாலும் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா நான் மட்டும் சோகமா இருப்பேன். ஏன்னா வந்து டெய்லி நடக்கிற பிரச்சனை பார்த்து பார்த்து நான் வந்து பயந்து போயிருப்பேன். அதனால வந்து என்னால சரியா படிக்க முடியாது. எல்லா நேரத்திலயும் வந்து என்னோட சிந்தனையில வந்து வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கும். என்னால படிக்க முடியாது, மற்ற பசங்களோட வந்து சகஜமா பேச முடியாது, விளையாட முடியாது. அதே போல ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணுன்றதுனால ரோட்ல நடந்து வரும்போதெல்லாம் இன்னைக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இறந்துட்டா நல்லா இருக்குமே, இதோட அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேணாம் அப்படிதான் நான் யோசிச்சுட்டே வருவேன். ஏதாவது வண்டி வந்தது அப்படின்னா வந்து அதுல போய் நம்ம இறந்துடலாம், விழுந்துடலாம், அப்படிதான் வந்து எனக்கு யோசனையாவே இருக்கும். இதே போலதான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னால காலேஜ் படிக்கிற வரையிலுமே வந்து என்னால சரியா படிக்க முடியாது. ஏன்னா அப்போ வரையிலும் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் படிக்கிற வரையிலுமே வந்து வீட்டுல சண்டை சண்டை சண்டை, என்னால படிக்கவே முடியாது. ஆனா அப்பா வந்து படிக்கல, மார்க் எடுக்கல நான் மட்டும் அடிப்பாரு. என்னால வாயத்தை வந்து சொல்லக்கூட முடியாது, உங்களால தான் என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வயசான பிறகு வந்து காலேஜ் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா வந்து என்னோட 2 தம்பிங்க, அவங்களும் வந்து இந்த பிரச்சனையினால வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க. அவங்களால இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாம ஒரு பிரச்சனையா இருந்தது வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. 3 பேரால வீட்டுல பிரச்சனை. என்னாலயும் எங்க அம்மாவாலையும் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சமாளிக்கவே முடியாது. கஷ்டமா இருக்கும். டெய்லி வந்து நாங்க அழுவோம், இறந்துடலாமா, ஏதாவது பாய்சன் சாப்பிட்டுடலாமா, இப்படிதான் நாங்க வந்து யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு அந்த ஒரு நேரத்துலதான் வந்து நாங்க வந்து யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. முதல் முறை நான் ஆலயத்துக்கு வந்த போது வந்து அங்க பேசின செய்திகள் வந்து வித்தியாசமா இருந்தது. அதை கேட்கும் பொழுது வந்து எனக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையும் அப்ப வந்து மாற முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ளாக வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நானும் எங்க அம்மாவும் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். அங்க கொடுக்குற செய்திகளை வந்து நான் கேட்பேன். ஆனாலும் வந்து பிரச்சனைகளை நான் கடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்குள்ள வந்து ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சுது, நம்மளால வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கின பிற்பாடு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை வந்து நான் எடுக்கணும், எனக்குள்ள இருக்கிற கோவத்தை வந்து நான் எடுக்கணும். ஏன்னா எங்க அப்பா மேல வந்து எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. அந்த கோவத்தை வந்து நான் எடுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவரை நான் மன்னிச்சேன். எங்க வீட்டுல இருக்க என் தம்பிங்க மேல வந்து எனக்கு கோவம் இருந்துச்சு, அவங்களையும் நான் வந்து மன்னிச்சேன். எனக்குள்ள வந்து எங்க குடும்பத்தார் மேல வந்து நிறைய வெறுப்புணர்ச்சியான இருந்துச்சு, ஆனா அவங்கள நான் மன்னிச்சேன். தேவனுடைய ஆவியை வந்து நான் எனக்குள்ள பெறணும் அப்படின்னா முதல்ல எனக்குள்ள இருக்கிற என் இருதயத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். முதல்ல வந்து எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. எங்க அப்பாவை வந்து நான் மன்னிக்கணும், என் குடும்பத்தாரை வந்து மன்னிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் வந்து நான் கைவிட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை வந்து நான் பெற முடியும்னு. நான் செஞ்ச பிற்பாடு வந்து நான் தேவனுடைய ஆவியை வந்து எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன். பிற்பாடு வந்து என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. நான் வந்து தன்னம்பிக்கை இழந்த ஒரு நபரா இருந்தேன், ஆனா எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடைச்சது. எல்லாருமே என்னால சொன்னாங்க, நான் படிச்ச துறையில வந்து என்னால வந்து வேலைக்கு போக முடியாது, என்னால எல்லாரும் மாதிரி சுலபமா இருக்க முடியாது சொன்னாங்க. வாழ்க்கையில வந்து என்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு, தேவனுடைய ஆவி எனக்குள்ள வந்த பிற்பாடு, இனிமேலும் வந்து எனக்கு சாகணும்ன்ற எண்ணமே கிடையாது. நான் வாழணும், நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையிலன்ற விருப்பம் எனக்குள்ளாக இருக்கு. யாருமே படாத சந்தோஷத்தை தேவன் எனக்குள்ளாக கொடுத்திருக்கார். இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாருமே எனக்குள்ளாக இருந்து எடுக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் வந்து நான் சில பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் பிரச்சனைகளை பார்க்கிற விதம் வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இருக்கார், நான் பலனா இருக்கேன், எல்லாவற்றையும் வந்து நான் தைரியத்தோட ஃபேஸ் பண்றேன். நான் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் ரொம்ப சந்தோஷமான நபரா இருக்கேன். இது போல நிறைய பேர் ஒரு கஷ்டத்தோட இருக்காங்க பாஸ்டர். ஏன்னா நிறைய ஜனங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டத்தோட சந்திக்கிறாங்க. நிச்சயமா தேவன் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுத்திருக்கார். உங்க வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களை செய்வார். மீண்டும் இன்னொரு சாட்சியை பாருங்கள் மக்களே. என் பேரு லூஹான். என்னுடைய மனத்தாழ்வுனால நான் தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன். முன்பாக எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடையாது. நான் எப்பொழுதும் என்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை யோசிப்பேன், தவறா யோசிப்பேன், என்னை குறித்து ரொம்ப கேவலமா நினைப்பேன், எதிர்மறையா நினைப்பேன். ஏன்னா நான் அதுக்கு தகுதியற்றவளா உணர்ந்தேன். என்னுடைய பெற்றோருடைய உறவானது எப்பொழுதும் வாக்குவாதமா இருக்கும். நானும் வாக்குவாதம் செய்வேன் என்னோட பெற்றோரோட. அதிகமாக எங்கள் அம்மாவோட தான் நான் சண்டை போடுவேன். நான் என்னையே வெறுப்பேன், என் கையை கூட அறுத்துப்பேன். அந்த அளவு நான் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
என் கையை அறுத்துக்கும் பொழுது அது மறுத்து போன ஒரு தன்மையை கொடுக்கும். அந்த தன்மை எனக்கு சரியா உணர்வை கொடுக்கும். அது கொஞ்ச தருணத்துக்கு என்னை சரியா உணர வைக்கும். ஆனா திரும்பவும் அதே வலி, அதே பிரச்சனை எனக்குள்ளாக வரும். அந்த காரணத்தினால என் வாழ்க்கையில நான் சரியா உணரவே இல்லை. எல்லா தருணத்திலும் நான் தான் தவறு செய்கிறேன், நான் எதுக்கும் பிரயோஜனமற்றவள், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு தடவை நானும் என்னுடைய அம்மாவும் சண்டை போட்டுக்கும் போது நான் கோவத்தில் என் கையை அறுத்துக்கிட்டேன். நான் அதை குறித்து யோசிக்க கூட இல்லை. நான் புலம்பிக்கிட்டே ரூம் பக்கம் போனேன். ரூம் கிட்ட ஒரு பெல்ட்டானது இருந்து எடுத்து நான் என் கையை அறுத்துக்கிட்டேன். நான் நினைப்பேன், நான் எதுக்கு பிறந்தேன், நான் எதுக்கு பிரயோஜனமா இருக்கேன், என் மேல என்ன தப்பு இருக்கு, நான் பிறக்காம இருந்திருந்தேன்னா இந்த கஷ்டமே இருந்திருக்காது, அவங்களாவது சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதனால நான் மேலும் சில பெல்ட்டுகளை எடுத்தேன், அதை ஒன்றிணைச்சேன். அதை இழுத்து கட்டுறதுக்கு பலமா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். அது பலமா இருந்தது. அதனால நான் தூக்கு போடுறதுக்கு மேலே கட்டினேன். அதை பெட் மேலே ஏறி நின்று அதை நான் என் கழுத்தில் முடிச்சு போட்டுட்டு குதிக்க போகிற தருணத்தில் எங்கள் அம்மா என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க. நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டாங்க. என் கையில் நிறைய காயங்கள் இருக்கிறதும் பிரச்சனையை கடந்து போகிறதும் பார்த்ததுனால எங்கள் அம்மா என்னை ஆலயத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அதன் பிற்பாடு நான் விஒய்ஜிக்கு போயிருந்தேன். விஒய்ஜியில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். எல்லோருமே என்னை அன்பாக வரவேற்றாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு குறியும் கிடையாது. அவங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அது போல தான் நானும் இருக்கணும்னு விரும்பினேன். அதன் பிற்பாடு போதகர் ஒரு நாள் போதிச்சுட்டு இருந்தார். அவர் சொன்ன சில வார்த்தைகள் எனக்காகவே சொன்னப்பட்டது போல இருந்தது. அது என்னன்னா, இந்த உலகமானது வேணுமா இல்லை தேவனானது வேணுமான்னு கேட்டார். நான் அப்போ எனக்குள்ளாக சோதிச்சு பார்த்தேன், இந்த உலகம் நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கு, இந்த உலகம் நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அது எப்பொழுதும் நிலைச்சு நிற்க போறது கிடையாது. ஆனா தேவனும் எனக்குள்ள சமாதானத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம். நான் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவனால கொடுக்க முடியும். அதனால நான் தேவனை தேர்ந்தெடுத்தேன், தேவனை மட்டும் தேர்ந்தெடுத்தேன். அதன் பிற்பாடு ஒரு 2 வாரம் கழிச்சு நான் தொடர் சங்கிலி ஜபத்தை எனக்காக செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய வழிகள், நான் என்னுடைய சிந்தனை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்றதுக்காக. இந்த தொடர் சங்கிலி ஜபத்துல நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபட்டது. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள மாற்றங்கள், சந்தோஷத்தங்கள், வித்தியாசங்கள் ஏற்படுச்சு. நான் இனிமேல் தற்கொலை எண்ணத்துக்குள்ளாக இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை பார்த்தேன். தேவன் என்னை உற்சாகப்படுத்தினாரு. இது என்னால் செய்ய முடியும், என்னால் இதை சிறந்ததாக செய்ய முடியும்னு எனக்கு பலவிதமான ஊக்கத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் ஒரு நபராக இருக்கேன். நம்ம தப்பு செஞ்சுருக்கோம். அந்த தப்பை எல்லாமே ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்ம சிறந்ததாக செய்யறதுக்கு. இன்னைக்கு யாராவது சோகமாக இருந்தால் நான் அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கேன். அவங்களுக்குள்ளாக ஏதாவது தவறானது இருக்கும் பொழுது அவங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கேன். இப்போ நான் அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும்படி தம்ஸ்அப் எல்லாம் கொடுக்குறேன். இதன் மூலமாக நான் அவங்கக்கிட்ட உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கேன். நல்லது நண்பர்களே, நீங்கள் கேட்ட இத்தனை சாட்சிகள் பாஸ்டர் வினோத் நாம மக்களுக்கு காண்பிக்கிறோம். ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு ஒரு கெட்ட பழக்கத்தினால தன்னை மனசை ஓரளவுக்கு சமாதானம் பண்ணிக்கொள்ள மக்கள் முயற்சிக்கிறார், அல்லது தனிமையை தேடி பல இடங்களுக்கு போறாங்க. ஆனால் அவங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உண்மையான சமாதானம் தேவனோடு கூடிய உறவுல மட்டுமே சாத்தியம். எனது உலகத்தில் அசுத்த சக்திகள் உண்டு. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேடி செல்வது இல்லை, இருள் நம்மை தேடி வருகிறது, வாழ்க்கையை சேதப்படுத்தும்படி. அப்போ அந்த இருளினுடைய தாக்கம் இந்த வாழ்க்கையை விட்டு நீக்கப்படாத பட்சத்துல கண்டிப்பாய் சமாதானம் நிரந்தரமான ஒன்றா இருக்க. சின்னத்துல பாஸ்டர் வினோத் யோசிக்கும் மக்கள் நினைக்கிறாங்க, சில இடங்கள்ல சில கெட்ட பழக்கங்கள் எனக்கு சமாதானம் கிடைக்குது அப்படின்னு. ஆனா அவங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த சமாதானம் நிரந்தரமான ஒன்று கிடையாது. உண்மையா பாச? ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. தேவன் நமக்குள் இருக்கும்போது நமக்கு நிரந்தரமான சமாதானத்தையும் நிரந்தரமான நித்திய வாழ்க்கையும் நமக்காக தருவார் பாச. கண்டிப்பாய். எனவேதான் நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ மும்பையிலே உள்ள நம்முடைய ஆலயத்திலிருந்து, இது வெறும் இங்கே சென்னையில மாத்திரமல்ல, எல்லா இடத்திலுமே மக்களுடைய கஷ்டங்கள் நிறுத்தப்படுகிறது. சமாதானத்தின் தேவன் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, இப்போது தீர்மானம் உங்களுடையது. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்தை சேர்ந்தவரா, எந்த பிரிவை சேர்ந்தவரா,
எந்த பின்னணியை சேர்ந்தவரா அவசியம் உங்க வாழ்க்கை சூழ்நிலை மாற முடியும், உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும், நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். ஆனால் தீர்மானம் உங்களுடைய. இதோ உங்களுக்கான அழைப்பு. குட் ஈவினிங் பாஸ்டர் சாம். இந்த நேரம் விசேஷமாய் நாம் மக்களை வரவேற்றிருக்கிறோம். நான் நம்புகிறேன் அங்கேயும் மும்பையிலும் அநேக மக்களுடைய கவலைகள் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா? Vanakkam, Pastor. And yes, Pastor, as you have spoken, I have people here with me who came in the church with their life broken, full of suffering and without any hope of changing. But today they are with me, gonna give their own testimony that once they were with the suffering, but today they have a different life completely. And we will know in a few, they will tell by themselves what God has done in their lives. And definitely, if God wouldn't have done, they wouldn't be here. And those who are watching us right now from your TV or by any other mean, by YouTube or by your application on your mobile phone, we are here to prove you that yes, your suffering can be put to an end. You can stop suffering. So let's get to know their story, what happened in their life, what God has done in their lives, so that who you are watching, you can receive the same when you will visit one of our churches there, wherever you right now. मेरा नाम सावित्री आरसुले है। मैं चर्च में आने से पहले मेरी ज़िंदगी में काफ़ी कुछ था, मतलब जैसे बीमारियां थी, मेरे पति बीमार रहते थे, मेरे बच्चे बीमार रहते थे, बहुत कुछ कलेश था, झगड़ा था। मैं मेरी ज़िंदगी में बहुत परेशान हो गई थी। ऐसे लगता था कि मैं अपने जीवन में कुछ कर लूँ। तो एक बार ऐसा मेरे जीवन में आया जब परमेश्वर के लोग मेरे घर तक आ गए, प्रभु के बच्चे मेरे घर तक आए। उन्होंने मुझे कहा कि आप क्यों परेशान रहते, आपकी क्या है समस्या, आप मुझे बताइए। तो मैंने उनको बताया, लेकिन अंदर से मेरे अंदर गुस्सा भी आता था। इतने साल मुझे किसी ने कुछ सपोर्ट नहीं किया, अब ये लोग आके क्या करने वाले हैं, बस खाली चर्च में आओ, चर्च में आओ, ऐसे मैं पीठ पीछे बोलती थी। और फिर एक बार मैं गई, मैं बोले जाके मैं देखूँ। तो फिर मैं लगातार शुक्रवार, बुधवार, संडे ऐसे जाती रही। तो मेरे अंदर जिसके लिए जो गुस्सा था, जो भी अंदर गंदगी थी, मेरे अंदर से निकल गई। लेकिन उसके बाद मैं मजबूत नहीं थी, मैं कमज़ोर थी अंदर से। लेकिन मैं परमेश्वर को इतने 2 साल, 5 साल, 6 साल हो गया मेरे को, जैसे जैसे मैं आने लगी तो मैं अंदर से विश्वास में मजबूत बनने लगी। और मैं जान गई कि एक सच्ची खुशी क्या होती है, परमेश्वर के चरणों में होती है। उनका वचन सुनने से मुझे अंदर से एक मजबूती आ गई। तो मैं अभी लगातार आती हूँ और मुझे आने से बहुत खुशी होती है और मैं अंदर से एकदम खुश हूँ। और मुझे आज आपके क्षमा चाहता हूं, आज आपके दुख सब कुछ निकल गए और मुझे एक नया जीवन परमेश्वर ने दिया। मैं परमेश्वर का धन्यवाद करती हूँ। आमेन। बरं, धनाबाई कांबळे, मी माझा नवरा बिमार होता. मी प्रार्थना केली देवाला की देवा माझा नवरा चांगला होऊ दे, मी चेरसमध्ये येऊन मी बाप्तिस्मा घेईन आणि तुमच्या वचनाप्रमाणे वागन आणि तशी वचनाने चालन म्हणून. आता माझा नवरा चांगला झालाय, म्हणजे बसता येत नव्हता, आता बसतंय, चालतंय, फिरतंय. त्याचा प्रॉब्लेम जरा सॉल्व्ह झालाय, आता थोडा कमी झालाय. मला आता बरा आनंद वाटतोय. मी रोज शुक्रवारी येते, बुधवारी येते, रविवारी येते. मला जेव्हा यायला मन होईन तेव्हा मी पळते देवाकडे. येशूला धन्यवाद आहे माझा. आमेन। आमीन. मेरा नाम रेखा भदौरिया है। मैं पहले चर्च में नहीं आती थी तो मेरी लाइफ बहुत बेकार थी, मैं बहुत बीमार रहती थी, बहुत तकलीफ में थी। जब से मैंने चर्च में आना शुरू किया, जब से मेरी लाइफ बहुत बहुत बदल गई और मेरे जीवन में जितनी भी दुख तकलीफ परेशानी थी सब दूर हो गई। अब मैं ठीक हूँ, बहुत अच्छी हूँ, अपने बच्चों के साथ में बहुत खुश हूँ। और आज आप दुखी होना आपने बंद कर दिया है। And you see, maybe you didn't understand a word, but what they spoke, they all came with suffering, but today their all suffering is gone, is their past. What their past is, maybe it is your present, but what their present is, it can be your future. All what you need, decide to visit one of our churches near you. And for more information, you can use our helpline number. But those who you are watching us, you have family members here in Mumbai. We are in Mumbai here. And if you want to help them, you want to help them so that they don't suffer. We are in Vikhroli. In Vikhroli, in Kailash Industrial Park. We are here in Wing A,
207 in Universal. We will be waiting for you. Pastor, thank you very much, and it is over to you now. May God bless you, each one of you. நல்லது மக்களை, இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். உடைய பாட்டில் தண்ணீர், டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஜபத்தின் நேரமா இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். என் தகப்பனே, இந்த டிவி ப்ரோக்ராம் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இதோ தன் கரத்தில் யார் தண்ணீரை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய சமாதானத்தை பெறும்படியாக என் தேவனே நீர் தொடும்படி நான் கேட்கிறேன். இவர்களுக்குள் எந்த சோகம், எந்த வேதனை, ஆண்டவரை எந்த ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறாரோ, நீர் முழுமையான விடுதலை, முழுமையான சமாதானத்தை இவருடைய வாழ்க்கையில் தரும்படி நான் கேட்கிறேன். இவருடைய சூழ்நிலையை மாற்றும் தேவனே. ஒருவேளை வீட்டில் தனிமையாய் கவலையோடு தண்ணீர் சிந்துதலோடு தகப்பன் எந்த ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறாரோ, நீர் இந்த கஷ்டத்திலிருந்து உன் ஜனங்களை விடுதலை செய்யும்படி நான் கேட்கிறேன். உன் சமாதானத்தை தாரும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். விசுவாசத்தில் அவர் வாக்களித்த அதே சமாதானம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள தண்ணீரை பருகுதலின் மூலம் எல்லா வியாதி, மன அழுத்தம், பாரங்கள் நீங்க தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் தேவன். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள். இப்பொழுதே நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் சமாதானம் உங்களுக்குள் இருக்கிறது. மேலும் உங்களுக்குள்ள இருந்த சுமைகள், பாரங்கள் நீங்க. நண்பர்களே, நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்போம். வார்த்தை மறக்காதீர்கள். உலகம் கொடுக்கிற பிரகாரம் ஆண்டவர் கொடுப்பதில்லை. உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் நமக்கு தேவன் வாக்களித்திருக்கிறார். உங்கள் கவலைகள் கண்டிப்பாய் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க இதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?